ஹலோ! அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. ஒரு ஒட்டகம் காட்டில் தவம் மேற்கொண்டிருந்தது. அந்த தவத்தின் பெருமையை உணர்த்த பிரம்மதேவன் ஒட்டகத்திற்கு காட்சியளித்தார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இருந்த இடத்திலேயே இருந்தபடியே உணவை பெறும் வகையில் எனக்கு கழுத்து நீண்டதாக வேண்டும் என்று கேட்டது. அந்த நீளமான கழுத்தோடு நான் காட்டிற்குள் உலா வர வேண்டும் என்று கேட்டதும் அவ்வாறே பிரம்மதேவன் வரமளித்தார். அந்த வரத்தை பெற்ற பின் ஒட்டகம் உணவிற்காக அதிக முயற்சிக்கவே இல்லை. நீண்ட கழுத்தோடும் எங்கும் திரிந்தது. உணவு எளிதாக கிடைத்தது. இதனால் சோம்பலூற்றிய ஒட்டகமோ ஒரு நாள் அப்படியே காட்டுப்பகுதியில் உலாவிக் கொண்டிருந்தது. அப்பொழுது பெரும் காற்று ஒன்று வீசியது. மழை பெய்தது. அறிவற்ற அந்த ஒட்டகம் தன் தலையை ஒரு குகைக்குள் நீட்டிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மழைக்கு பதுங்கி தன் மனைவியுடன் ஒரு நரி அந்த குகைக்குள் நுழைந்தது. குளிராலும் பசியாலும் வாடிய அந்த நரி தம்பதியினருக்கு மிக பெரிய வாய்ப்பாக அமைந்தது ஒட்டகத்தின் கழுத்து. ஒட்டகத்தின் இருபுறமும் இருந்து கொண்டு நரிகள் ஒட்டகத்தின் கழுத்தை கடித்தது. தமக்கு வேண்டிய அளவு மாமிசத்தை ருசித்தன. தனக்கு நேர்ந்த ஆபத்தை உணர்ந்த ஒட்டகம் தனது கழுத்தை சுருக்க முயற்சித்தும் கொஞ்சம் கூட சுருங்கவில்லை. தன்னுடைய நீண்ட கழுத்தை சுருக்க அரும்பாடுபட்டும் அது நரிகளுக்கு புரிய அதற்குள் நரிகள் ஒட்டகத்தின் கழுத்து பகுதி முழுவதும் சாப்பிட்டு விட்டன. ஒட்டகம் மாண்டு போயிற்று. இதை கண்ட தேவன், ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றாள், ஆனால் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலேயே திருமகள் வாழ்கின்றாள் என்றாராம். இந்த பூமியில் வளர்கின்ற தாவரங்கள் அனைத்தும் தனக்கென மட்டுமே என நினைத்த அந்த ஒட்டகத்திற்கு மரணம் மட்டுமே மிஞ்சியது. நன்றி.